நாள்தோறும் சாயங்காலமும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் வரும் பிரதோஷத்தை நித்திய பிரதோஷம் என்று சொல்லுகிறோம். மாதத்திற்கு இருமுறை வளர்பிறை திதிகளும் தேய்பிறை திதிகளும் சந்திக்கும் நேரத்தில் வரும் பிரதோஷத்தை மாத பிரதோஷம் என்று சொல்லுகிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை வரும் பிரதோஷத்தை மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி திருப்பார்க்கடலை கடைந்தார்கள். அமிர்தத்துக்கு பதில் ஆலகால விஷம் வந்தது. சுந்தரர் விஷத்தை நாவல் பழ வடிவில் உருட்டி சிவனின் கரங்களில் கொடுத்தார். சிவபெருமான் வாயில் வைத்தார். கண்டத்தில் வந்தவுடன் உமையவள் அதை நிறுத்திவிட்டாள். விஷத்தை உண்ட சிறிது நேரத்தில் தரையில் சாய்ந்தார் சிவபெருமான். 1.5 மணி நேரத்திற்கு பிறகு எழுந்து தாண்டவம் ஆடத் தொடங்கினார். இந்த தாண்டவத்தை நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் ஆடினார். நந்தியின் சுவாச காற்றினால் இதயமாகிய சிவபெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் பிரதோஷ வழிபாட்டின் போது நந்திக்கும் சிவனுக்கும் இடையில் சென்று வழிபட மாட்டார்கள். நன்றி.